சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாகவே காணப்படுகின்றன. மழைக்காலங்களில் தரமற்ற இந்த சாலைகளில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் நேர்ந்து வருகின்றன. விளம்பர திமுக அரசின் அலட்சிய போக்கால் பொதுமக்கள் இன்னலுக்கு உள்ளாகி வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி என்பது அத்தியாவசியமான ஒன்றாகும். இதில் சாலைகளின் தரம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. பொருளாதார முன்னேற்றம், சரக்கு போக்குவரத்து, மக்களின் அன்றாட பயண வசதி என பல அம்சங்களுக்கும் சாலைகளே முக்கிய அடித்தளமாக இருக்கின்றன. ஆனால் தலைநகர் சென்னையின் பல்வேறு இடங்களில் குண்டும் குழியுமான சாலைகளே காணப்படுகின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைப்போம் என திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் மட்டும் உள்ளதே தவிர செயல்பாட்டில் பூஜ்ஜியம்தான் என்று விமர்சனம் எழுந்துள்ளது. மழை பெய்தாலே சாலைகள் குளமாக மாறுகின்றன. இதெல்லாம் இயற்கை காரணமல்ல. இது முழுமையாக ஆளும் கட்சியின் அலட்சியத்தின் விளைவு என்றே பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் சாலை சீரமைப்பு மற்றும் புதிய சாலைகளை அமைப்பதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் மக்கள் பிரச்சினைகளை சரி செய்யாமல் ஆட்சியாளர்கள் இந்த பணத்தை அபகரிப்பதன் விளைவை மக்கள்தான் சந்திக்கிறார்கள். ஒப்பந்ததாரர்களுக்கு லாபம் கிடைக்க தரமற்ற பொருட்கள் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் சாலை வேலை முடிந்த சில மாதங்களிலேயே மீண்டும் சேதம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதை ஆட்சியாளர்கள் கண்டும் காணாதது போலவே அமைதியாகவே இருக்கின்றனர். இங்கே இப்போ மழை வந்துச்சுன்னா அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருக்கும், இல்லை நடக்க முடியாது, தண்ணி தேங்கிடும். பட் இப்போது இது நோண்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் நோண்டிடுவாங்க. ஸோ நைட் நோண்டிட்டாங்க அப்படின்னா புழுதியும் கிளம்ப ஆரம்பிச்சிடும். சகதியாக இருக்கும். இதில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி எங்கிட்டு போகவும் வழி இருக்காது. அதே மாதிரி டீனேஜ் தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி எங்கிட்டுமே போகாது இந்த இடத்துல. இந்நிலையில் சென்னையில் வேளச்சேரி ஆதம்பாக்கத்தை இணைக்கும் பிரதான சாலையில் குழாய் பதிக்கும் பணிகள் காரணமாக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. இந்த பள்ளம் சரியாக மூடப்படாத காரணத்தினால் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அவ்வழியாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், மூத்த குடிமக்கள் என பலரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இது ஆதம்பாக்கத்துக்கும் ஹவுசிங் போர்டு, வேளச்சேரி அண்ட் தென் ரேஸ் கோர்ஸ் கனெக்ட் ஆகிற ரோடு. இந்த ரோடு ஒரு 3 months பிஃபோர் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து அந்த ஸ்ட்ரெச் எண்டு வரைக்கும் நடுவில் எல்லாம் பறித்து போட்டாங்க. சரிங்களா, பறித்து போட்டது ஏதோ டெவலப்மெண்ட்டு தான். ஆனால் அது அப்படியே விட்டுட்டாங்க. உள்ளே போய் வர கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கருணை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணோம்னா நல்லாயிருக்கும். எதுவும் இது சாமானியம் செய்யக்கூடிய வேலை இல்லை. ஆதம்பாக்கம் கக்கநகர் மெயின் ரோடு ஏரியா. இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடுவில் என்னமோ ஒரு பள்ளம் தோண்டினாங்க கம்ப்ளீட்டாக. 3 மாதத்துக்கு முன்னாடி நடுவில் வெடிய காலத்தில் என்ன பைப் போட்டாங்கன்னு தெரில. அதுலேருந்து இந்த ரோடு பாழாக போச்சு. போட்டு இப்போ பாருங்கள், போன வாரம் மழையில் ஜனங்கள் இந்த பக்கம் போகவே முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாகிடுது. அது இம்மிடியேட்டாக அது அந்த நடுவில் இருக்கிற இது அது நல்லா காங்கிரீட் போட்டு சரி பண்ணியிருக்கணும். அதாச்சு இப்போ யாருக்கிற 1.5 மாதம் ஆச்சு. இதே நிலமை தான். மழை பெஞ்சால் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் அந்த இடத்துலலாம் ரோட்டில் நடக்க முடியலைங்க. பிளாட்ஃபார்மெல்லாம் ஆக்கிரமிப்பு, காரு அது இது அந்த இந்த மெக்கானிக் கடை பிளாட்ஃபார்ம்லேயும் நடக்க முடியாது. தாழ்வான பகுதி என்பதால் மழைக்காலங்களில் நீர் அதிக அளவு தேங்கி நிற்பதால் சாலையில் இருக்கும் பள்ளம் தெரியாததால் விபத்துகள் நேரிடுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இவங்க மோஸ்ட்லி என் மேலே 2 தடவை பைக் மோதி இருக்கு. ஏன்னா டக்குன்னு அங்கே பிரேக் அடிப்பாங்க, ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு டக்குன்னு பைக்கை விட்டுருவாங்க. பள்ளமாக இருக்குது. ஸோ அதனால் தெரியல தம்பி, சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மழை நேரத்தில் இந்த ரோடு தாழ்வான பகுதி. சரிங்களா, தண்ணி எவ்வளோ இருக்கும்னா முழங்கால் சோடு இங்கே இருக்கும். இது ஃபுல்லாகவே இது ஹவுசிங் போர்டு தான். இது மேடான பகுதி. ஆதம்பாக்கத்தில் தண்ணி கீழே இந்த ஏரிக்கு போகணும். சரிங்களா, பை டிஃபால்ட்டு தண்ணி இவ்வளோ நிற்கும். அதில் வண்டி ஓட்டினாங்கன்னா மாட்டிக்குவாங்க. வண்டியும் ஜாமாவும் இவங்களும் கீழே விழுவாங்க. பள்ளம் தெரியாது கீழே விழுவாங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரெச்சு எண்டு வரைக்கும் எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குதுன்னு தெரியாது. ஆஃப் ரோடு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது.
இதேபோல் சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள பிரதான சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது. இதுகுறித்து உரிய அதிகாரிகளிடம் புகாரளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மேடவாக்கம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் இந்த சாலையில் விபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்துடனேயே மக்கள் பயணித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இப்போ விட மாட்டாங்களா? இப்போ இந்த மாதிரி இது நான் ரொம்ப பயந்து பாருங்க ஓரமாக அப்படி போவோம் பிளாட்ஃபார்ம். இங்கே ரோடில் போக முடியாது. இன்னும் மழை பெய்யும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அந்த ரோடே சரியில்லை. அப்போ மழை பெஞ்சா ரொம்ப இதுவாக இருக்குது. வண்டி போகிறதுக்கு ஜனங்க விழுந்துடுறாங்க, வழி கடிச்சு விழுந்துடுறாங்க. ரோடே சரி கிடையாது. ரோடு சரி பண்ணணும். ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. மழை பெஞ்சாக்கா சங்கடமாக இருக்குது. அது ஒரு வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னிலேருந்தே இருக்குது. ரெடி பண்ணல. மண் கொட்டுறாங்க, ஜல்லி கொட்டுறாங்க. அந்த ஜல்லி சரியாக போட மாட்டாங்க. அதை அடிச்சுட்டு போயிடுது. அப்படியே பள்ளம் பேடாக இருக்குது. மழை பெஞ்சா குழந்தைங்களாம் போட்டு விழுறாங்க. இது ஒரு புறம் இருக்க, சென்னை ஆயிரம் விளக்கு அருகே உள்ள புஷ்பா நகரின் கக்கன் காலனி பகுதியின் முக்கிய சாலையில் அம்பேத்கர் சிலை அருகே குழாய் பதிப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. பணிகள் முடிந்த நிலையில் அந்த இடத்தில் கழிவுநீர் வெளியேறி வருகிறது. கடந்த 6 மாதத்திற்கும் மேலாக அங்கு கழிவுநீர் தேங்கியதால் அந்த இடமே துர்நாற்றத்துடன் மினி கூபம் போல காட்சியளிக்கிறது. இதனால் அந்த சாலையை பயன்படுத்துவதற்கு கூட பொதுமக்கள் தயங்குகின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருக்கும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அந்த பள்ளம் தோண்டினாங்க பாரு, பழுப்பு போடுறோம் தோண்டினாங்க பாரு. அதுல இருந்து இப்படிதாங்க இது கொத்தன்னு அங்க இருக்கிற சேக்கடை தண்ணி எல்லாம் இங்க தங்கி போச்சு. இதை சுத்தம் பண்ணவே மாட்டேன்றாங்க. கவுன்சிலரே பார்த்துட்டு தான் போனாரு. எல்லாம் அப்படி ஒரு நாள் பார்த்துட்டு தான் போனாங்க. கவுன்சிலரு அப்புறம் எம்எல்ஏ எல்லாம் பார்த்துட்டு போனாங்க. இந்த சேகர தண்ணி ரொம்பி போயிட்டு குழந்தைக்குது. பிள்ளைங்கெல்லாம் ஜோரத்தோட மாற்றி ஜோரத்தோட பச்சு நடக்குதுங்க. இதை பாருங்க, நான் போய் சொன்னா கூட இதெல்லாம் பாரு. பெருக்கிறவங்க கூட பெருக்க மாட்டுறாங்க. அதை தள்ளி விடுங்கன்னாலும் தள்ளி விட மாட்டேன்றாங்க. நாங்களே கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு நடக்கிறதுக்கு பாதை பண்ணிக்கிறோம். விளம்பர திமுக அரசிடம் சாலை சீரமைப்புக்காக மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தாலும் அதை கேட்பதற்கு கூட யாரும் இல்லை என கூறும் பொதுமக்கள், தேர்தல் நெருங்கும் போது மட்டும் சாலைகள் தற்காலிகமாக பேட்ச்வொர்க் செய்யப்படுவதாகவும் அதுவும் படம் எடுப்பதற்காக மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இது அவங்க ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. நோண்டுறாங்க, மறுபடியும் மூடுறாங்க, நோண்டுறாங்க, மறுபடியும் மூடுறாங்க. ஒரு ஃப்ளாட்டாக எதுவும் பண்ண மாதிரி தெரியல இங்கே எதுவும். தற்காலிக சாலைகள் அமைப்பது மற்றும் ஜல்லிக்கற்களை கொட்டி ஒட்டுச்சாலை அமைப்பது என சென்னை பெருநகர மாநகராட்சி கண்கட்டி வித்தை காண்பித்து வருகிறது. திமுக அரசு மற்றும் அதன் கீழ் இயங்கும் சென்னை மாநகராட்சியின் இந்த அலட்சிய போக்கை கண்டு பொதுமக்கள் புலம்புகின்றனர். இந்த பிரச்சனையில் நிரந்தர தீர்வு எப்போது கிடைக்கும் என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சாலை என்பது வளர்ச்சியின் அடையாளம். ஒரு பகுதியின் பொருளாதார வளர்ச்சி, மக்கள் நலன் ஆகியவை நல்ல சாலை வசதிகளால் மட்டுமே சாத்தியமாகும். எனவே அரசு பொறுப்புடன் செயல்பட்டு தரமான சாலைகளை உருவாக்கி அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் நிம்மதியாக பயணிக்க முடியும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.